இஸ்லாம் திரு தனியரசு இங்க அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள திரு ஓ பன்னீர்செல்வம் இருப்பதை திரு எடப்பாடி பழனிசாமி விரும்பாததுதான் இந்த விலகலுக்கான காரணமா? 100 விழுக்காடு இன்று யார் மகிழ்கிறார்களோ இல்லையோ எடப்பாடியார் மிகுந்த மகிழ்ச்சியோடு இன்று உறங்குவார். அதாவது இப்ப நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பாஜகவினுடைய நெருக்கடியிலிருந்து எடப்பாடியோடு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இணைத்து கொண்டு இந்த பயணம், அதாவது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திப்பார்கள் என்றுதான் எல்லாரும் நம்ம அவதானித்தோம், எதிர்த்தோம். அதை நோக்கித்தான் தனியரசு என்ற அதை நகர்த்தினேன். ஆனால் அது பாஜக எடப்பாடியினுடைய அது இறுக்கமான நட்பு தொடர்ந்து அண்ணன் ஓபிஎஸ்க்கு பாஜக செய்த துரோகம் அல்லது அந்த நம்பிக்கை மோசடி, அவர் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இடத்தை கைப்பற்றுவதில் நடத்தி வருகிற இடையரான போராட்டம், அது நீதிமன்றமா இருக்கலாம், மக்கள் மன்றமா இருக்கலாம், பல்வேறு அவருடைய தகுதிக்கு இறங்கி வந்து பகிரங்கமா கூட அழைப்பு விடுத்தார். எந்த தியாகத்துக்கும் நான் தயாராக இருக்கிறேன், அதிமுகவின் இணைப்பு ஒன்றுதான் என் இலக்கு என்று பகிரங்கமா அறிவித்து எனக்கு எந்த பதவியும் வேண்டாம்னு கூட சொல்லி பார்த்துட்டாரு. எடப்பாடி ஏற்கல. இல்ல அதெல்லாம் பாஜக இல்ல, நீங்க சொல்ற அந்த பகிரங்க அழைப்பு, சமரசம், இறங்கி வந்தது எல்லாமே ஒரு பெரிய மோதலுக்கு பின்னதாகத்தானே. எடப்பாடி பழனிசாமி இல்ல, அதிமுகவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தை நாங்க ஒரு கோயிலா பாக்குறோம், அந்த கோயிலை அத்துமீறி அடித்து உடைத்தது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதை தாண்டி சட்ட போராட்டம் நடத்தி மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு ஆளாக்குனது அப்படின்னு அதை துரோகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகாகத்தானே அந்த சமரச புள்ளிக்கு வந்தது இல்லையா? இப்ப நம்ம அன்னைக்கு அதிமுக அலுவலகத்தை கைப்பற்றுவது அப்படிங்கிற அளவுல அண்ணன் ஓபிஎஸ் எடுத்த முயற்சியை காட்டிலும் பொதுக்குழுவை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு அங்கதான் நகரும்படியோட நான் ஐயாவிட்டு சொன்னேன். அப்ப அவர் பொதுக்குழுவுல பொதுக்குழு நடைபெறாம தடுத்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு கூட இந்த சிக்கல் வந்திருக்காரு. இதே ஆற்றலை, இதே சக்தியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவில் இணை ஒருங்கிணைப்பாளர் நடத்துகிறார். ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அந்த இடத்துக்கு இதே ஆற்றலோடு வலிமையோடு மக்களை திரட்டி கொண்டு போயிருந்தா கூட அந்த பொதுக்குழு நடந்திருக்காது. இவருக்கு வெளியே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அலுவலகத்திற்கு சென்றது கூட எடப்பாடிக்கு பலமா அமைஞ்சிருக்கு. அதை நம்ம அந்த முயற்சியிலேயாவது குறைந்தபட்சம் அண்ணன் ஓபிஎஸ் எடுத்தாருங்கிறதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் அண்ணன் ஓபிஎஸ் இந்த விடாத அயராத உழைப்பு, அயராத போராட்டம் இருக்குல்ல, அது எல்லாரும் இப்ப அவர் மேல ஒரு அனுதாபம் கூடியிருக்கு. அவர் மீது மக்கள் செல்வாக்கு உயர்ந்திருக்கு. அவர் ஒரு ரொம்ப தியாகத்தோட புரட்சி தலைவர் அம்மாவை பாராட்டி 3 முறை முதல்வர் அணியணையில் இருந்தவர் ஒரு கட்டத்தில் பதவியை சிந்தாமல் சிதறாமல் தருகிறார். சின்னம்மா அவர்களிடத்துல கூட அந்த பதவியை தந்த பொழுது கூட அவர் ஒரு சென்டிமெண்டா அந்த தமிழ்நாட்டுல நம்ம ஒரு நட்புக்கு இலக்கணமா நன்றிக்கு விசுவாசமா இருக்கணுங்கிறதுனால முதல்வர் அரியணையை தந்து விட்டு தான் தர்மீகத்துக்கு போறார். அப்ப எல்லா இடத்திலும் பொதுமக்களால் இவர் தொடர்ந்து ஆற தழுவி அண்ணன் ஓபிஎஸ்னுடைய இந்த நடவடிக்கைகள் ஆதரவை பெற்று வருகிற சூழ்நிலையில தான் இவர் பாஜகவையும் ஆதரித்து ஒரு கட்டத்துல கடுமையா எல்லா அவமானங்களையும் சுமந்து கொண்டு கூட குஜராத் வரைக்கும் போறாரு, உத்தரப்பிரதேசத்து வரைக்கும் போய் கூட எல்லா நிகழ்வு முயன்று பாஜக இவரை எந்த நிலையிலும் சேர்த்துக் கொள்ள, இணைத்துக் கொள்ள தயங்கியது. பாஜகவின் தமிழ்நாட்டின் வளர்ந்து வருகிற மாதிரியான ஒரு சூழல், ஒரு தோற்ற மாயை இருந்தது. அதற்கு அண்ணன் ஓபிஎஸ் இன்று முடிவெடுத்திருக்கிறார். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து, என்டிஏவிலிருந்து அண்ணன் ஓபிஎஸ் இன்று வெளியிருக்கிற செய்தி எடப்பாடிக்கு மகிழ்ச்சி, பாஜகவுக்கு அதிர்ச்சி. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை சந்திச்சதுல இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி அண்ணன் ஓபிஎஸ். அதுதான் எங்க மூத்த பத்திரிகையாளர் ஐயா சியாமையாவோட முழுக்க இந்த நடவடிக்கைகள் தாமதமா எடுத்திருந்தாலும் கூட இன்று எடுத்த இந்த 2 நடவடிக்கையிலும் இன்று அண்ணன் ஓபிஎஸ் ஒரு உச்ச நிலைக்கு வந்திருக்காரு. இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இந்த வெளியேற்ற அறிவிப்பை இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டது நீங்க பாஜகவுக்கு அதிர்ச்சிங்கிறீங்க. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதுல இருந்தே அந்த நாள் திரு அமித்ஷா சென்னையில செய்தியாளர் சந்திப்பை நடத்தின நாள்லயே இது உட்கட்சி விவகாரம் அப்படின்னு க்ளோஸ் பண்றாரு. அதற்கு பிறகு ஒரு இடத்தில் கூட திரு ஓ பன்னீர்செல்வத்தை எங்கேயும் பாஜக அட்மிட் பண்ணவே இல்லை. சோ அப்ப அது பாஜகவுக்கு அதிர்ச்சின்னு எப்படி சொல்ல முடியும்? ஐயா, இவர் எவ்வளவு அடித்தாலும் தாங்குவார், நம்மை விட்டு பிரிய மாட்டார் அப்படின்னு பாஜக ஒரு தவறான கணக்கு போட்டுச்சு.
அதுல இப்ப நாங்க வந்து பல நாள் இப்ப நாங்க வந்து இத ஓபிஎஸ் ஐயா வந்து கடுமையா தாமதமா முடிவெடுக்கிறாரு. நீங்க விரைந்து முடிவெடுத்து, அதாவது ஓபிஎஸ் ஐயாவை விட இங்க அமித்ஷாவோ மோடியோ இங்க பாஜகவோ இங்க நயினாரோ அல்லது அண்ணாமலையோ ஒரு பெரிய ஆள் கிடையாது. இங்க அவரு ஒரு நாட்டு மக்களிடத்துல அறிமுகமாக ஒரு பாஜகவை தாமரையை, இன்னும் சொல்ல போனால் தென் மாவட்டத்தில் தாமரை பாஜக அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு ஏரியாவுக்குள்ள ஒரு பகுதிக்குள்ள எதன் வழியாக இவர்கள் பாஜக நுழைந்தார்கள் என்றால் அண்ணன் ஓபிஎஸ் டிடிவி வழியாகத்தான் இவங்க உள்ள நுழைறாங்க. அப்போ ஒரு முக்குளத்தினுடைய மிக பெரும்பான்மை சமூகம் தென் மண்டலத்தினுடைய ஒரு பெரும்பான்மை மண்டலத்துக்குள்ள அறிமுகமில்லாத பாஜக அறிமுகப்படுத்தியது அண்ணன் ஓபிஎஸ் தான். ஆனா அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தனக்கான உரிமையை எடப்பாடியால் நிராகரிக்கப்பட்ட பொழுதும் ஒரு பெரிய நெருக்கடியில போராடி கொண்டு அதிமுகவை மீட்கிற பொறுப்பு ஒரு கட்டத்துல தேசிய அளவுல பாஜக என்கின்ற ஆளுகிற கட்சியில் இருக்கிற மத்திய அரசை ஆளுகிற பாஜக அமித்ஷா மோடியினுடைய இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியில் சிக்குண்டு கிடக்கிற அவர் உட்பட ஓபிஎஸ் டிவி சின்னமா எடப்பாடி வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு வலிமையான திராவிட இயக்கம் இப்படி துண்டு துண்டாக பலகீனப்பட்டு நாம் பலகீனப்பட்டு வருகிறோம் என்பதை உணர்ந்த பிறகும் கூட அவர் பாஜகவை மோடி சென்னைக்கு வருகிற பொழுது, அதாவது திருச்சி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வருகிற பொழுதும் அவர் வந்து இப்ப நம்ம தூத்துக்குடி விமான நிலைய திறப்பு விழா வர வரைக்கும் கூட காத்திருந்து திறந்த பகிரங்கமா ஒரு மடல் எழுதுறார். அப்ப நீங்க எடப்பாடிக்கு பகிரங்கமா ஒரு அறைகோள் எடுக்கிறார், எந்த தியாகத்துக்கும் தயார், நான் இணைஞ்சு நம்ம வேலை செய்யலாம், எடப்பாடி நிராகரிக்கிறார். பாரதிய ஜனதா கட்சிக்கு பகிரங்கமா அழைப்பு கடிதம் எழுதுகிறார், பாஜக நிராகரிக்கிறது. அப்ப இன்னைக்கு இது இப்ப வந்து தாமதமா எடுத்த முடிவா இருந்தாலும் மக்களும் அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஏற்று வரவேற்கிற முடிவாக இன்று வெளியேறிய ஒரு முடிவு. பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை சென்று நலம் விசாரித்தது. இந்த இரண்டிலும் இன்று அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முதல் தலைப்பு செய்தியில் இருக்கிறாருங்கிறதுனால நம்ம வரவேற்கிறோம், பாராட்டு. ஓகே, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு அக்னீஸ்வரன், இங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்களினுடைய வெளியேற்றத்தால அதிமுக பாஜக கூட்டணிக்கு நெருக்கடி உருவாகுமா, குறிப்பா தென் மாவட்டங்கள்? நெருக்கடி உருவாகுமா என்று எனக்கு தெரியவில்லை. குறிப்பாக ஏன் தென் மாவட்டம் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படின்னு தெரியலை. தென் மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு தெரிஞ்சு பென்னிக்குய் கைக்க ஐயா அவர்களைத்தான் அந்த மக்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைத்தும் ஊருக்கு செலை வச்சும் கும்பிடுறாங்க. அந்த மாதிரி தென் மாவட்டங்களுக்கு இவர்கள் ஏதாவது செய்தது உண்டா என்கிற யதார்த்த பார்வையை நான் பதிவு செய்தேன். என் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். இது அவங்களுக்கு மட்டுமில்ல, எல்லா ஜாதி தலைவர்களுக்கும் பொருந்தும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஜாதியினுடைய அந்த உணர்வை பயன்படுத்தி ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்து விடுகிறார்கள் அல்லது பதவிக்கு வந்துடுறாங்க. ஆனால் அந்த மக்கள் அப்படியே தானே இருக்கிறார்கள். நீங்கள் என்ன தியாகம் செய்தீர்கள்? அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். அதைத்தான் எல்லா தலைவர்களுக்கும் தான் சொல்லிட்டு நானு அண்ணே பொறுங்கண்ணே, இவ்வளவு நேரம் பேசும்போது இப்ப நாங்க அமைதியா இருக்கணும். ஆனா நாங்க பேசும்போது குறுக்கிடுறது உங்களுடைய வாடிக்கையா வச்சிருக்கீங்க. முதற்கட்ட கருத்து தான். அதனால அப்பெல்லாம் நான் குறுக்கிட மாட்டேன். இருங்க, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க அரசியல்ல எந்த தலைவராக இருந்தாலும்